குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா? காலையில் 6 மணிக்கு தான் போகிறதா பிளானு. எங்கள் அத்தை 4 மணிக்கே உசுப்பி விட்டுட்டாங்க. 4 மணிக்கு மேலே தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம். எந்திரிக்கவே மனசு இல்லை. நான் எந்திரிச்சு வெளியே வந்து தெருவை பார்க்குறேன். ஒரே மயான அமைதி. எல்லோரும் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருப்பாங்க. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் 4 மணிக்கு பேய்க்குட்டி மாதிரி சுற்றிட்டு தெரிஞ்சு. 4:30 போல் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கிளம்பிட்டோம். நாத்துக்காரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் நாங்கள் போய் போகிறோம். 4 மணிலேருந்து அந்த 6 மணிக்குள்ளே ஒரு காத்தடிக்கும் சிலுன்னு. அதோட இந்த குருவி பறவை எல்லாமே கத்திட்டு இருக்குமா, கேட்கவே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். நீங்களும் அதை கேளுங்களே. நல்லா இருக்குல்ல. வேலையை முடிக்கவே 5:30க்கு மேலே ஆயிடுச்சா, பலன்னு விடிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். கையில் வச்சிருக்க இல்லையா இந்த சேலை, என்னோட ஃபேவரட். முதல்ல சேலை கட்ட போறேன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா, காசு கொடுத்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் இதே மாதிரி டிசைனில் 2 சேலை எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அக்காவுக்கு பச்சை கலரு, எனக்கு இந்த கலரு. இல்லை வாங்கினதுலேருந்து ஒரு 2 தடவை தான் கட்டியிருப்பேன். சரி, ரொம்ப நாளாக பீரோவில் தூங்கிட்டே இருக்குதே, இன்னைக்கு இதை கட்டிட்டு போயிடுவோன்னு நைட்டே எடுத்து வச்சுட்டேன். வீட்டை விட்டு 6 மணிக்கு கிளம்பணுன்னு தான் 4 மணிக்கே எழுந்திரிச்சோம். இப்படின்னு 7:30 ஆயிடுச்சு வீட்டை விட்டு கிளம்பும்போது. இருந்து காரில் போகிறதா தான் பிளான் இருந்துச்சா, அதனால் வண்டியை கொண்டு போய் இளையான்குடியில் விட்டுட்டு எங்கள் ஊர் ஆர்ச்சிக்கிட்ட போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணனும் அத்தாச்சியும் அவங்க ஊரில் இருந்து இளையான்குடியில் போய் வண்டியை விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வரதா தான் பிளான். கார் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆர்ச்சில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக 8 மணி போல் காரை கொண்டு வந்துட்டாங்க. அண்ணன், அத்தாச்சி, 2 பசங்க, மாமா, அத்தை, என் ஆத்துக்காரு, பாட்டி எல்லாரும் தான் போயிருந்தோம் கோயிலுக்கு. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமே எல்லாரும் கிளம்பிட்டோமா. குட்டி பசங்க எல்லாருக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மதுரையில் ஒரு ஹோட்டலில் வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கோயில் எங்கே இருக்குதுன்னா, நரிக்குடிங்கிற ஒரு ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா அல்லறப்புள்ளிங்கிற ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது. எங்கள் அத்தாச்சிக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் இதுதான் குலசாமி கோயில். சின்ன வயசில் நாங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கிறோம். கிட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போ தான் நான் வரேன். பெரிய பெரிய பூதம், குதிரை எல்லாமே இருந்துச்சா, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே உள்ளே போயிட்டோம். எங்கே போனாலும் இந்த தோஸ்து பயலுக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நான் இப்போ உட்காந்துருந்த இடத்துல இது வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. சாமியோட பேர் ஸ்ரீ மாணிக்க வாசகர் பூங்கொடி பொற்கொடி திருக்கோயில். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் பொங்கசோறு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கோயிலை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்னமோ தெரியல, வீட்லேயும் தான் பொங்கசோறு வைக்கிறோம், ஆனால் அந்த கோயிலில் கொடுக்குற டேஸ்ட் வர மாட்டேங்குது. எனக்கு பொங்கச்சோறுனாலே ரொம்ப பிடிக்கும். அதை விட கோயிலில் கொடுக்கறது சொல்லவே தேவையில்லை. வீட்டுக்காரர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த நீயே சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்துட்டாரு. கோயிலை சுற்றி பார்க்கலாமா? கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே நம்ம பார்க்கறது 2 பூதத்தையும் 2 குதிரையும் தான். வீடியோவில் பார்க்க தான் குட்டியாக தெரியுது, பக்கத்துலலாம் போய் நின்றோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே கோயிலுக்கு முன்னாடியே கொடிமரமும் வச்சுருந்தாங்க. அதுக்கு உள்ளே போனோம்னா கருவறை. நான் எங்கள் அம்மா அப்பா கூட வரும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் பெருசாக கட்டி வைக்கல, இப்போதான் ரீசெண்டாக எடுத்து கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி நிறைய மணி கட்டி வச்சுருந்தாங்களா. என்னன்னு கேட்கும்போது, ஒரு விஷயத்த மனசில் நினச்சி அது நடந்துருச்சுன்னா உனக்கு மணி வாங்கி கட்டுறேன்னு வேண்டிக்கிடுவாங்களாம். அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா மணியை வாங்கி கட்டுவாங்களாம். அப்படி தான் இங்கே நிறைய பேர் மணி வாங்கி கட்டியிருந்தாங்க. நானும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அது நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு மறுபடியும் வந்து மணி கட்டுவேன். குலதெய்வத்துக்காக இருக்கிற சாமி மட்டும் ஏன் காட்டுக்குள்ளே போய் இருக்குதுன்னு தெரியல. நான் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு தான் அந்த கோயிலுக்கே போய் சேர்ந்தோம். சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்புறதுக்கே ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அத்தை வீட்டில இருந்தே கட்டுச்சோறு கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. வர வழியிலேயே வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அங்கேயே இறங்கி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுவாகவே ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் போய் சேர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் வரும்போது அப்படி இருக்காது. போகும்போது ஒரு 4 மணி நேரத்தில் போகிறோம்னா வரும்போது ஒரு 3 மணி நேரத்தில் வந்துடுவோம். ஒருவேளை வரும்போது மட்டும் பாதை கொஞ்சம் சின்னதாயிரும் போல். அங்கே போயிருந்த டயத்தில் தான் ஒருத்தங்க மொட்டை போட்டு கிடா வெட்டி காது குத்திருப்பாங்க போல். ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. இந்த கோயிலை சுற்றியே நல்லா நாடக மேடை, கல்யாண மண்டபம் அதெல்லாம் இருந்துச்சு. கோயிலுக்கு அவுட் சைடில் ஒரு 1 உயரத்துக்கு அருவா அடித்து வச்சுருந்தாங்க. யாரோ ஒருத்தங்க நேத்து கடை வச்சு இந்த அருவா அடித்து வச்சதா அந்த ஊர் பாட்டி ஒருத்தங்க சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து சேரவே 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சா. எங்கே போயிட்டு வந்தாலும் இந்த வீட்டு வேலை மட்டும் நம்மளுக்கு மாற போகிறது இல்லை. ட்ராவல் பண்ணி வந்த களைப்பில் ஒரு 1 ஹவர் மட்டும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீட்டில் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு அறிவை கொட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னை ஃபாலோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு